ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. ஆந்திரா நெல்லூர் மாவட்டத்துல அசோக் நகர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. ரொம்ப போஷான ஏரியா. வெளியாட்கள் யாராச்சும் அந்த ஏரியாக்குள்ளார போனா இங்க எல்லாருமே லக்ஸரியா தான் வாழுவாங்க போல, பிசினஸ் பண்ற மக்கள் தான் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோணும். அந்த லெவலுக்கு நம்ம அவங்களோட வீடுகள்லாம் பார்த்தாவே அவங்க எவ்வளவு ஒரு லக்ஸரியா வாழ்றாங்கிறத நம்ம கணிச்சிடலாம். அந்த ஏரியால வாழ்றவர் தான் கிருஷ்ணாராவ். இந்த கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவருக்கு 53 வயசு ஆகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அசோக் நகர்ல சொந்தமா வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சார். ஒரு பிசினஸ் மேன். சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அதே நெல்லூர் சிட்டில அசோக் நகர் ஏரியாவுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹோட்டல் வச்சிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அது மூலியமா அவருக்கு நிறைய லாபமும் கிடைக்குது. அந்த கிருஷ்ணராவோட மனைவி பேரு சுனிதா. சுனிதாவுக்கு 50 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்குமே காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அப்படியே ஒரு ரொட்டீன் ஸ்கெடியூல் இருக்கும். காலையில கிருஷ்ணராவ் எந்திரிப்பாரு, ஹோட்டலை பார்க்கறதுக்கு போயிருவாரு. காலையில ஒரு 10 மணி 11 மணி பக்கம் சுனிதா எந்திரிப்பாங்க. அவங்களும் ரெடியாகி ஹோட்டலுக்கு போயிருவாங்க. ரெண்டு பேருமே ஹோட்டல்ல நல்லா உழைப்பாங்க. ஹோட்டல் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தர நேரம் சுனிதா வீட்டுக்கு வந்துருவாங்க. கணக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு நைட்டு கிருஷ்ணராவ் வீட்டுக்கு வருவார். இதுதான் அவங்களோட ரொட்டீன் ஸ்கெடியூல். அவங்களுக்கு கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகுது. என்னைக்கோ ஒரு நாள் அவரோட சொந்த கிராமத்துல இருந்து தன்னோட மனைவியான சுனிதாவை கூட்டிட்டு கிருஷ்ணராவ் இங்க ஹோட்டல் பிசினஸ் பண்றதுக்காக வந்தார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி அவரோட பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிசினஸ் ஆகி 6 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு இந்த அசோக் நகர்ல லேண்ட் வாங்கி வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் 2 பசங்க. ஒரு பையனோட பேர் சாய். விசாகப்பட்டினத்துல போஸ்ட் ஆபீஸ்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. விசாகப்பட்டினத்துல அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பையன் பேரு கோபி. சொந்தமா அப்பா மாதிரியே ஒரு ஹோட்டல் வச்சு நெல்லூர் டவுன்ல இருக்காரு. அந்த நெல்லூர் டவுன்ல அவருக்குன்னு சொல்லி ஒரு வீடு, மனைவி, குழந்தைங்களோட நல்லபடியா வாழ்றாரு. 2 பசங்களோட வாழ்க்கையை நீட்டா செட்டில் பண்ணிட்டு நமக்காக நம்ம வாழுவோமேன்னு சொல்லிட்டு அவங்க தினம் தினம் சில சர்வன்ஸ் அந்த ஹோட்டல்ல வச்சு அவங்க பாட்டுக்கு நடத்திட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே கேட்கும் போது அவங்களோட வசதியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 பசங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் பிசினஸ் இருக்கு, அதுல நிறைய லாபம் வருது. அப்படின்னா கிருஷ்ணராவ் யாரு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2022 வருடம் அதே அசோக் நகர்ல ராமம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி தினம் தினம் காலையில 5 மணிக்கு அந்த ஏரியாவுக்கு வருவாங்க. சொந்தமா ஒரு 4-5 மாடு அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. தினமும் காலையில பால் கறந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதுல கிருஷ்ணராவ் வீடும் ஒண்ணு. காலையில 5 மணிக்கு நம்ம கிருஷ்ணராவ் வீட்டுக்கு வரும்போது கிருஷ்ணராவ் நமக்காக காத்துட்டு இருப்பாருங்கிறது அந்த ராமம்மாவுக்கு தெரியும். கிருஷ்ணராவ் தினமும் காலையில 5 மணிக்கு பால் வாங்கி வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் 2 வீலர் எடுத்துட்டு ஹோட்டலுக்கே போவார். அன்னைக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில 5 மணிக்கு ராமம்மா எப்பயும் போல அந்த ஏரியாவுக்கு வராங்க. கிருஷ்ணராவ் வீட்டுக்கிட்ட வரும்போது கிருஷ்ணராவை காணோம். எப்பயுமே பால் அவர்கிட்ட தானே டெலிவரி பண்ணிட்டு போவோம், எப்பயுமே வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, போய் கதவை தட்டுவோம், ஒருவேளை தூங்கி இருப்பாரு. கேட் ஓபன் பண்றாங்க, உள்ளார போறாங்க. உள்ளார போனா அந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகி கிடக்குது. வெளியில இருந்து அந்த வீட்டோட ஹாலை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அந்த ராமம்மா அப்படிங்கிறவங்க உத்து பாக்குறாங்க. உத்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த ஹால்ல கிருஷ்ணராவோட டெட் பாடியை பாக்குறாங்க. ரத்த வெள்ளத்துல இருக்கு. உடனே அவங்க ஷாக்ல ஒரு கத்துறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு ஓடி வந்தா இந்த ராமம்மா அப்படியே அந்த கேட் விட்டு வெளியே வந்து உள்ளார கிருஷ்ணராவ் இறந்து கிடக்குறாரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கதவு கிட்ட போய் பார்த்தா கிருஷ்ணராவோட டெட் பாடியை பார்க்க முடியுது. ஃபுல்லா ரத்த வெள்ளம். அந்த ஹால்குள்ளார யாருமே நுழைய முடியாது. எல்லாமே எவிடன்ஸுங்கிறது சாதாரண மக்களுக்கே தெரியும். உள்ளுக்குள்ளார சுனிதாவுக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்க்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா உள்ளார போகணும் அப்படின்னா கிருஷ்ணராவோட டெட் பாடியை தாண்டி தான் நம்ம உள்ளார போகணும். அங்க இருக்கிற மக்கள்ல சில பேர் பக்கத்து தெருவில் இருக்கிற சுதாகருக்கு கால் பண்றாங்க. அந்த சுதாகர் அப்படிங்கிறவரு இந்த கிருஷ்ணராவோட தம்பி. உடனே அதை கேட்டோன்னா அவரும் ஷாக்கிங்கா அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. அதே நேரத்துல போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. யாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் டீம் மட்டும் தான் ஃபர்ஸ்டா உள்ளார காலடி எடுத்து வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முதல் கேள்வி கிருஷ்ணராவ் இறந்துட்டாருங்கிறது தெரியுது. சுனிதாவுக்கு என்ன நடந்துச்சு? உள்ளார போலீஸ் எல்லாமே செக் பண்றாங்க. சுனிதாவோட பெட்ரூம்க்கு போகும்போது அந்த பெட்ல சுனிதாவும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. 2 பேர்த்தோட கழுத்தும் அறுக்கப்பட்டிருக்கு கொடூரமான நிலைமையில. உடனே அந்த 2 டெட் பாடியை அட்டாப்சிக்கு கொண்டுட்டு போறாங்க. இவங்க ஆக்சுவலா கழுத்தறுத்து தான் இறந்தாங்களா இல்ல வேற விதத்துல அவங்களுக்கு இறப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே ஃபாரன்சிக் ஒவ்வொன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஃபாரன்சிக் டீமுக்கு ஒரே ஒரு விஷயம் நீட்டா புரியுது, யாரோ கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளார நிறைய லாக்கர்ஸ் இருக்கு, எல்லா லாக்கருமே உடஞ்சு கிடக்குது, உள்ளுக்குள்ளார எந்த பணமும் இல்ல, கோல்டும் இல்ல. அப்பனா யாரோ கொள்ளை அடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனா வெளிக்கதவு உடைக்கப்படல. அவங்க எதுவும் ஃபேக் கீ, அதாவது சாவி வச்சுலாம் ஒன்றும் திறக்கல, அவங்க பாட்டுக்கு உள்ளார வந்திருக்காங்க. அப்படின்னா சுனிதாவோ கிருஷ்ணாராவோ கதவை திறந்து விட்டுருப்பாங்களோ, யாரோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, தெரிஞ்சவங்க உள்ளார வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்களோ. எல்லா லாக்கர்ஸுமே அவங்களால உடைக்க முடிஞ்சாலும் மெயினான ஒரு லாக்கர் இருக்கு, அந்த மெயினான லாக்கரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அதை உடைக்க முடியல. அதுக்குள்ளாரதான் அவங்களோட முக்கால்வாசி காசு, தங்கம் எல்லாமே இருக்கு. போலீஸ்க்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், கிருஷ்ணராவ் செயின், பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போட்டிருக்காரு, மோதிரம் 4 விரல்ல போட்டிருக்காரு. சுனிதாமாவோட கழுத்துலயும் செயின் இருக்குது, மோதிரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே அப்படியே அந்த டெட் பாடியில தான் இருக்கு. திருட வந்தவங்களுக்கு, லாக்கர் எல்லாத்தையுமே உடைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இவங்களோட உடம்புல இருந்து ஈஸியா தங்க நகைகளை எடுக்க தோணல? அப்படின்னா இந்த இடத்துல என்ன மர்மம் இருக்கு? உண்மையானுமே அவங்க திருட தான் வந்தாங்களா, இல்ல கொலை பண்றதுக்கு வந்தாங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் போலீஸ்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது போலீஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் கடைசியா கண்டுபிடிக்கிறது யாருன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கிறவனே தான் இப்ப எல்லாம் பண்ணியிருக்கான். அப்படின்னா போலீஸ்க்கு மொதல் டவுட்டு, இவங்க 2 பசங்கள்ல யாராச்சும் ஒருத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்களை கொண்டிருப்பாங்களோ. அவர் சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அசோக் நகர்ல பெருசா ஒரு பங்களாலே தங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேத்துல பண்ணிருக்கலாம்ல. இவங்க 2 பேரும் இந்த கொலை நடந்த போது எங்கெங்க இருந்தாங்க, அவங்களோட போன் ரெக்கார்ட்ஸ் என்ன, சைபர் டீம் உள்ளார கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேர்த்தோட போன் கால்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. ஆனா 2 பசங்களும் ரொம்ப கிளீனா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பிரிச்சுக்க போறோம், அவங்களை கொன்னுட்டு தான் நாங்க இந்த சொத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத அவங்க ரொம்ப கிளியராவே சொல்றாங்க. 2 பேர்த்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போதும் அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான தப்பான விஷயங்களும் தோணல. அவங்க 2 பேர்த்தோட டவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு அடுத்த டவுட் யார் மேலனா, பக்கத்து தெருவில் இருக்கிற சுதாகர் மேல. ஏன்னா சுதாகர் அப்படிங்கிறவரு இந்த கிருஷ்ணராவோட தம்பி. அவரு கூட ஒருவேளை ஆசைப்பட்டு பண்ணிருக்கலாம்ல. யாரையுமே நம்ப முடியாது. சுதாகரோட போன் ரெக்கார்ட்ஸை செக் பண்றாங்க. அவரோட போன் கால்ஸை செக் பண்ணும் போது சுதாகர் ரொம்ப கிளீனா இருக்காரு. அவரோட என்கொயரியில காலையில 6 மணி பக்கம் எனக்கு கால் வந்துச்சு, நான் பாட்டுக்கு பதறிட்டு ஓடிட்டு வந்தேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை தவிர்த்து இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. கிருஷ்ணராவ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவரோட லாபம் என்ன, ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, அவர் டாக்ஸ் கட்டுறாரா இல்லையா, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியாதுங்கிறத அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. சொந்தத்துல யாருமே இந்த கொலை செய்யல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸோட பார்வைகள் அடுத்ததா பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மேல எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வீடா போய் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னைக்குமே நைட்டு ஒரு 11:30-12 மணி பக்கம் தான் கிருஷ்ணராவ் ஹோட்டல் எல்லாத்தையுமே பூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி சுனிதா தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க தூங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிக்கதவை சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறாங்க. யாரு வந்து கதவை ஓபன் பண்ணாலும் கதவு ஓபன் ஆயிரும். ஏன்னா தன்னோட கணவர் நைட்டு 12 மணிக்கு வருவாரு, நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பேன், ஒருவேளை அவர் பெல் அடிக்கிறது எனக்கு தெரியாது, இல்ல அப்படின்னா நைட்டு எந்திரிக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்குறாங்க. இது நிறைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் போலீஸ் கேட்கும் போது, ஆமா சுனிதாமா எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க எப்பயுமே நைட்டு தூங்கும்போது கதவு திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க, கடைசியா கிருஷ்ணராவ் தான் வந்து அதை பூட்டுவாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நைட்டு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கணும். கிருஷ்ணராவோ சுனிதாவோ யாரும் உள்ளார அலோவ் பண்ணல, அந்த கதவு திறந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யாரோ உள்ளார வந்து ஒளிஞ்சு நின்று இருக்காங்க. கிருஷ்ணராவ் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவரையும் கொண்டிருக்காங்க, சுனிதாவையும் கொண்டிருக்காங்க. இது போலீஸ்க்கு ரொம்ப கிளியராவே கணிக்க முடியுது. பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், இவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது போலீஸ்க்கு ஒரு க்ளூமே கிடைக்கல. இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமாகிக்கிட்டே போகுது. யார் அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அதுக்கு அடுத்ததா போலீஸ் விசாரிக்கிறது அந்த கிருஷ்ணராவ் ஹோட்டல்ல இருக்கிற வேலை பார்க்கறவங்க, அதாவது சர்வன்ட்ஸ். அங்க ஒரு 5-6 பேர் பக்கம் வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டுமே ஒவ்வொருத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது கிருஷ்ணராவ் எவ்வளவு சம்பளம் தராரு, யார் யாருக்கெல்லாம் வீடு வாடகை தராரு, யார் யாரெல்லாம் பக்கத்திலே தங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் கிருஷ்ணராவ் உட்கார்ந்து இருக்க பில்டிங் செக்ஷன்ல உட்காருவாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரிக்கிறாங்க. அப்பயும் போலீஸ்க்கு ஒரு க்ளூமே கிடைக்கல. நம்ம விசாரிக்கிற யாரோ ஒருத்தவங்க, ஒருவேளை சர்வன்ஸா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல பசங்களா இருக்கலாம், இல்ல தம்பியா கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க தான் இதை செஞ்சிருக்காங்கிறது போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தோணிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா யாரு, அவங்களோட எவிடன்ஸ் என்ன, எப்படி கையும் காலுமா பிடிக்கிறதுங்கிறது அவங்க தவிச்சுக்கிட்டே இருக்காங்க.
போலீஸ் இந்த விசாரணை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்க கைக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இவங்க 2 பேருமே கழுத்து அறுத்ததுனாலதான் இறந்திருக்காங்க. கழுத்துல இருந்துதான் ரத்தம் எல்லாமே வெளியே போயிருக்கு. முக்கியமா இந்த கிருஷ்ணாராவை கழுத்து அறுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பின்தலையில பலமா எதையோ வச்சு அடிச்சிருக்காங்க. சோ இப்ப போலீஸ்க்கு ஒரு விஷயம் கணிக்க முடியுது. நைட்டு கிருஷ்ணாராவ் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்காரு. வீட்டுக்குள்ளார ஆல்ரெடி ஒளிஞ்சிட்டு இருந்த யாரோ ஒருத்தன் ஒரு பெரிய ராடோ இல்ல ஏதோ ஒரு கட்டையோ வச்சு அவரோட தலையில அடிச்சிருக்கான். அவரால் தாங்க முடியாம கீழே விழுந்திருப்பாரு. அப்ப பார்த்து கழுத்தறுத்து கொலை பண்ணிருப்பான். இதுதான் அவனோட பேட்டர்னா இருந்திருக்கும். இதே பேட்டர்ன் நம்ம போலீஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு குற்றவாளி மேல இருக்கா, அந்த குற்றவாளி இப்ப வெளியே சுத்திட்டு இருக்கானா அப்படிங்கறத பார்த்தா போலீஸ்க்கு எந்த க்ளூமே கிடைக்கல. அப்படின்னா வெளியாட்கள் சத்தியமா இந்த இடத்துல திருடுறதுக்கு வரல. அப்படியே திருட வந்திருந்தாலும் அவங்க 2 கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. திருடுறவனுக்கு விஷயமா அதை எடுத்துட்டு எப்படி ஓடணும்னு தான் தோணும் தவிர இங்க கொலை பண்ணி இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டுலாம் போகணும், டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணாது. சோ போலீஸ்க்கு வெளியாட்கள் யார் மேலேயுமே இப்ப டவுட் இல்ல. யாரோ ஒருத்தவங்க நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கவங்க தான் செஞ்சிருக்காங்க. 2 பேர்த்தோட போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதி சடங்குகள் எல்லாமே நடக்குது. இறுதி சடங்குக்கு எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வராங்க, அவங்களுக்கு கனெக்டடா அவங்களோட பசங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட நெய்பர்ஸ் ஆகட்டும், சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, அந்த ஹோட்டலோட சர்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த இடத்துக்கு ஃபியூனரலுக்கு வராங்க. யார் மேல சந்தேகப்படுறது அப்படிங்கிறது போலீஸ்க்கு சுத்தமா தெரியல. ஆனா அங்க நின்று எல்லாத்தையுமே நீட்டா கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட இறுதி சடங்குகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு பிரஷர் வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பிசினஸ் மேனை கொண்டிருக்காங்க, அவரோட மனைவியும் கொடூரமா கொண்டிருக்காங்க. ஆனா போலீஸால ஒரு க்ளூ கூட கிடைக்க முடியல. இப்போ அவங்களோட ஃபியூனரல் இறுதி சடங்குகளே முடிஞ்சிச்சு. ஆளாளுக்கு இனிமேட்டு அவங்களோட வாழ்க்கைக்கு போயிருவாங்க. யாரு கொலை பண்ணாங்களோ, யாரு திருடினாங்களோ அவங்க சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த நம்ம சீக்கிரமா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும். இல்ல அப்படின்னா கொலை பண்ணவங்க கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடனே ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. அவங்க முக்கியமா செக் பண்றது அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸ். அன்னைக்கு ஆகஸ்ட் 28 இவங்களோட வீட்டை சுத்தி ஏதாச்சும் நடந்திருக்கா, யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சிசிடிவி கேமரா பக்கத்து ஏரியா ஆகட்டும், பக்கத்து தெருவாகட்டும், ஒவ்வொரு தெருவா செக் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விட்னஸே கிடைச்சிருக்கு. ஒரு பைக்ல 2 பேர் உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க முகத்தை கர்ச்சீஃப் வச்சு மூடி இருந்தாங்க. எதுக்காக கர்ச்சீஃப் வச்சு இந்த இடத்துல மூடணும்? இந்த இடத்துல டிராபிக் இல்ல, பொல்யூஷன் எதுவும் இல்ல. ஆனாலும் இவங்க கர்ச்சீஃப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்த பார்த்தாவே சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இந்த சிசிடிவி காட்சிகள் கிடைச்சது 3 தெருவு தள்ளி. அது பொதுவாகவே ஒரு போஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய சிசிடிவி காட்சிகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு கடையாகட்டும், ஒவ்வொரு பில்டிங் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமராஸ். அதனால 3 தெருவுல இருந்து அந்த பைக்ல இருந்த 2 நபர்கள் எந்த வழியா வந்திருக்காங்கிறத அப்படியே அவங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போதும் ஓகே இந்த வழியா வந்திருக்காங்க, இப்படி கட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா கடைசியா அவங்க முடிச்சது என்னன்னா கிருஷ்ணாராவோட வீடு. அந்த கிருஷ்ணாராவோட வீட்டுக்கிட்ட அவங்க ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஸ்லோ பண்ணி அவங்க கவனிக்கிறத இந்த சிசிடிவி காட்சிகள்ல நல்லாவே தெரியுது. ஆனா அந்த கர்ச்சீஃப் கட்டி இருந்ததுனால அவங்க யாரு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அடுத்ததா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டுமே இந்த பைக்ல வந்தவங்களை கவனிச்சிங்களா, யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. பைக்ல வந்தது மட்டும் இல்லாம அதே தெருவுல 2 பேரும் நடந்து வேற போயிருக்காங்க. பைக் எங்கேயோ போய் டிராப் பண்ணிருக்காங்க, நடந்து போயிருக்காங்க, எல்லா இடத்துலயுமே நோட்டம் விட்டுருக்காங்க. அங்க இருக்கிற சில மக்கள் அதை பார்த்திருக்காங்க. ஆனா யாரும் பெருசா கேட்கல. ஓகே ஏதாச்சும் தெரியாம போயிட்டு இருப்பாங்க போல அப்படிங்கிறதுனால எல்லாருமே பாக்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அவங்க கர்ச்சீஃப் கட்டியிருக்காங்க. ஒருத்தவங்க கர்ச்சீஃப் கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்க்கணும்னு தோணும். ஏன்னா எதுக்காக அவன் இந்த இடத்துல கர்ச்சீஃப் கட்டியிருக்கான்? சோ இப்போ போலீஸ்க்கு ஒரு லீட் கிடைச்சிருச்சு. 2 பேரு சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க, நோட்டம் விட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் வீட்டை மட்டும்தான் நோட்டம் விட்டு இருக்காங்களா, இல்ல கிருஷ்ணாராவ ஹோட்டல்லையும் போய் நோட்டம் விட்டு இருக்காங்களா? இதுதான் அடுத்த போலீஸோட கேள்வி. கிருஷ்ணாராவ் ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது போலீஸ்க்கு நம்ம கரெக்டான லீடுக்கு தான் போறோங்கிறது புரிய வந்துருச்சு. ஏன்னா நைட்டு 11:30 மணிக்கு கிருஷ்ணாராவ் கடை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. அவரு வெளியே வர்றதுக்கு முன்னாடி கரெக்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 பேர் அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஹோட்டல்லே வேலை பார்க்கிற 2 பசங்க. அந்த 2 பசங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அவங்க நடக்கிற நடையும் இந்த இடத்துல சிசிடிவி காட்சிகள்ல பார்த்த அந்த துணி கட்டிட்டு போறவங்க கிட்ட கிளியரா மேட்ச் ஆகுது. 2 பேரும் கரெக்டான ஹைட்ல தான் இருக்காங்க, நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்காங்க. முக்கியமா அதே சட்டையை தான் போட்டிருக்காங்க. சோ இப்ப போலீஸ்க்கு அந்த 2 சர்வன்ட்ஸ் மேல, 2 வேலை பார்க்கிற பசங்க மேல டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருத்தவனோட பேரு காலகண்டா, திருப்பதியில பிறந்து இந்த நெல்லூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தவன் பேரு சிவகுமார், அவன் நெல்லூர்ல தான் பிறந்திருக்கான். ஒருத்தவனுக்கு வயசு 22, இன்னொருத்தவனுக்கு வயசு 26.
சோ அடுத்ததா போலீஸ்க்கு இவங்க 2 பேர் தான் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க, போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேத்தையுமே அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட பேக்ரவுண்ட ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. இதுல காலகண்டா அப்படிங்கிறவன் இந்த கிருஷ்ணராவோட தூரத்து சொந்தக்காரன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் வேலைக்கே வச்சிருக்காரு. அவங்க 2 பேர்த்தோட வீடை செக் பண்ணும் போது அவங்க வீட்டுல புதுசா வாஷிங் மிஷின் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிருஷ்ணராவோட இறுதி சடங்குகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. வேலை பார்க்குற பசங்களுக்கு திடீர்னு எப்படி காசு? அவங்க இஎம்ஐல வாங்கல, முழு காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு இவங்க 2 பேர்த்து மேல டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேர்த்தையுமே எல்லா விஷயங்களும் சொல்லி விசாரிக்கும் போது ஆரம்பத்துல நாங்க எதுவுமே செய்யலன்னு பாவமா பார்த்தவங்க கடைசியா நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி கிருஷ்ணராவாகட்டும், கிருஷ்ணராவோட மனைவியும் கொலை பண்ணியிருக்காங்க. சோ போலீஸ்க்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி. யாரு கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்களோட மோட்டிவ் என்ன? திருணும் அப்படிங்கறது அவங்களோட மோட்டிவா, இல்ல இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணணும் அப்படிங்கறது இவங்க மோட்டிவா? அதுதான் போலீஸ்க்கு தெரியணும். அதை வச்சுதான் கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நிரூபிக்க முடியும். ஒரு பக்கம் காலகண்டா. இந்த காலகண்டா அப்படிங்கிறவனுக்கு பணம் மட்டும்தான் மோட்டிவ். அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணராவுக்கு தினம் எவ்வளவு சேல் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட காசு பொருளுது. தினம் கிருஷ்ணராவ் நைட்டு 11:30 மணிக்கு கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேஷை தன்னோட 2 வீலர்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேஷ் எங்க போகும்? வீட்டுக்குள்ளாரதான் இருக்கும். அவர் பேங்க்லயும் தினம் போய் டெபாசிட் பண்ற மாதிரி நமக்கு தெரியல. அப்படின்னா எல்லா காசுமே வீட்டுக்குள்ளாரதான் வச்சிருக்காருங்கிறது இந்த காலகண்டாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு சொந்தக்காரன் நமக்கு உதவி பண்ணணுமேனு சொல்லிட்டு நமக்கு வேலை தந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே இல்லை. அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. சுனிதாவாகட்டும் இல்ல கிருஷ்ணராவாகட்டும் 2 பேருமே கழுத்துல நிறைய செயின், மோதிரம் எல்லாமே போட்டுட்டு தான் வராங்க. அவங்க கிட்ட காசு நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லிட்டு காலகண்டம் கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இது எல்லாமே அவனால ஒத்தால செய்ய முடியாது. அப்ப உதவி பண்றதுக்கு வந்தவன் தான் அதே ஹோட்டல்ல வேலை பார்க்கிற இன்னொரு வேலைக்கார பையன். அவன் தான் சிவகுமார். இந்த சிவகுமாருக்கு என்ன மோட்டிவ்னு பார்த்தா அவனுக்கு காசு எல்லாம் மோட்டிவ் இல்லை. அவனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓனர் 2 பேரும் கிருஷ்ணராவாகட்டும் சுனிதாவாகட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறது அவனுக்குள்ளார ஒரு கிரட்ஜ், அதாவது ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் ஏதாச்சும் செய்யறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு யோசிக்கும் போதுதான் காலகண்டா இந்த மாதிரி பிளான் பண்ணதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். கரெக்டா சொல்ல போனா இந்த சிவகுமாரை காலகண்டா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பக்கம் நீ கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கொலை பண்ணிரு, ஏன்னா அவங்க 2 பேரும் உன்னை நல்லா கேவலப்படுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே நம்ம அடிப்போம், அது மூலியமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம நல்லபடியா வாழலாம்னு சொல்லிட்டு காலகண்டா கொஞ்சம் கொஞ்சமா நாட்களா சிவகுமாரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் 1 மாசத்துக்கு முன்னாடியே கொள்ளடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணராவாகட்டும் சுனிதாவாகட்டும் 2 பேருமே ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு போகும்போது கதவு க்ளோஸ் ஆயிருக்கும், பூட்டி இருக்கும். அவங்க அந்த கதவை ஒரு கள்ள சாவி போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால ஓபன் பண்ண முடியல. அவங்க இன்னும் பரம்பரை திருடர்கள் இல்ல, எல்லா டோரையுமே போய் அவங்களால ஓபன் பண்ண முடியாது இல்ல. அவங்க சாதாரண வேலை பார்க்குற ஆட்கள். அவங்களால அன்னைக்கு கதவை ஓபன் பண்ண முடியாததுனால அவங்க திருப்பி ஹோட்டலுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். நைட்டு கிருஷ்ணராவ் வீட்டுக்கு போகும்போது ஆல்ரெடி கதவு ஓபன் பண்ணி தான் சுனிதா வச்சுட்டு தூங்குவாங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால அடுத்த பிளான அவங்க ப்ரொசீட் பண்ணாங்க. அன்னைக்கு ஆகஸ்ட் 28 முழுக்க அந்த தெருவு எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம திருடுறதுக்கு ட்ரை பண்ணோம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே பெருசா பார்க்கல, யாருமே நம்ம மேல சந்தேகப்படல. நம்ம போய் ரொம்ப நேரமா அந்த கதவை திறக்கணும் ட்ரை பண்ணோம். எந்த சிசிடிவி காட்சிகளையும் அது பதிவு ஆகல. அப்படின்னா நம்ம நைட் இந்த கொலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 28 அந்த தெருவு முழுக்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சேஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணராவ் வரதுக்கு முன்னாடியே அவங்க இந்த வீட்டுக்கு வந்து கதவை திறந்திருக்காங்க. கதவு ஓப்பன்ல தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்று இருக்காங்க. நைட்டு 11:30 மணிக்கு கிருஷ்ணராவ் எப்பயும் போல அவரோட ஹோட்டல்ல இருந்து காசு எல்லாத்தையுமே கொண்டுட்டு வராரு. கதவை திறந்து உள்ளார போறாரு. உள்ளார போகும்போது இந்த காலகண்டா அப்படிங்கிறவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவன் ஒரு பெரிய இரும்பு ராடை வச்சு அவரோட பின்தலையில அடிச்சிருக்கான். கதவை திறந்து தன்னோட ஹாலுக்கு போகும் போதே அவரை ஓங்கி அடிக்கும் போது அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே அந்த இடத்துல மயங்கிட்டாரு. அவர் மயங்கினதுக்கு அப்புறம் இவங்க பாக்கெட்ல வச்சிருக்க கத்தி எடுத்து அவரை கழுத்தெடுத்து அந்த இடத்துல கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற சுனிதாவோட பெட்ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க இடத்துல போய் சுனிதாவையும் தூங்கிட்டு இருக்கும் போதே கழுத்தெடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் தன்னோட வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது, நம்ம வச்சிருக்க அதிகமான காசுனாலதான் கடைசியா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க 2 பேரும் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில நம்ம எந்த லெவலுக்கு உழைச்சி இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்,
நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்கு 2 பசங்க இந்த மாதிரி வந்து செய்வாங்க. நம்ம செஞ்ச ஒவ்வொரு கஷ்டமும், நம்ம பட்ட ஒவ்வொரு வேர்வையும் அந்த 2 பேத்துக்கு தெரியாது அப்படிங்கிறது பாவம் இந்த வயசான நபர்களுக்கு தெரியல. 2 பசங்களையும் நீட்டா நம்ம செட்டில் பண்ணிட்டா நம்ம பாட்டுக்கு சேஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்ச 2 பேர் அடுத்த நாள் உயிரோடு இல்ல. இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் காலகண்டாவுக்கும் சரி சிவகுமாருக்கும் சரி என்ன பண்றதுன்னே தெரியல. கிடைச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு லாக்கரையுமே ஓபன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளார சில பணம் கிடைச்சிருக்கு, நகைகள் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட மெயின் லாக்கரை ஓபன் பண்ணவே முடியல. அவங்க வச்சிருக்க கள்ள சாவி வச்சு ஓபன் பண்ண முடியல, அந்த மெயின் லாக்கரை உடைக்கவும் முடியல. அப்படியே உடைக்க ட்ரை பண்ணாலும் நம்ம ஒரு பெரிய சுத்தி கொண்டுட்டு வந்து உடைக்கணும், பக்கத்துல இருக்கிற நிறைய பேத்துக்கு சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. கிடைக்கிற காசை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடுவோமேன்னு சொல்லிட்டு அவங்களோட டெட் பாடியில இருக்கிற நகைகளை கூட அவங்க எடுக்கல. அப்படியே 1,60,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்ச காசு எடுத்துக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. அந்த 1,60,000 ரூபாய் பணத்துக்காக 2 கொலை. போலீஸ் இந்த கேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க கிட்டயே பேச ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேர் தான் போலீஸ்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ல என்னெல்லாம் நடக்கும், தினம் என்னெல்லாம் நாங்க பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா விதமான ஹெல்ப்பையும் பண்ணியிருக்காங்க. இறுதி சடங்குக்கு இந்த 2 பசங்க வேலை பார்த்திருக்காங்க. இவங்க தான் இருக்கிறது அதிகமா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வேற நியூஸ் வருது. இவங்க 2 பேரும் எந்த லெவலுக்கு ஆக்ட் பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்கு. வீட்டுக்கு எதிரில சிசிடிவி கேமரா இருக்கணும்னு இல்ல, 3 தெருவுக்கு பக்கத்துல இருந்தாலும் சிசிடிவி கேமரா நம்மளை பதிவு பண்ணியிருக்கோம். அதை வச்சே போலீஸ் இந்த லெவலுக்கு நெருங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. இவங்க 2 பேர்த்தோட இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் 1,60,000 ரூபாவை செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாஷிங் மிஷின், டிவி எல்லாம் வாங்கியிருக்காங்க. கடைசியா போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் கையங்காலுமா பிடிக்கும் போது அவங்க கையில 83,000 ரூபாய் பாக்கி இருந்திருக்கு. அந்த 83,000 ரூபாவை பறிமுதல் பண்ணிட்டு இவங்க 2 பேர்த்து மேல சார்ஜ் ஷீட் போட்டு எவிடன்ஸ், விட்னஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்ல இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த சம்பவத்தை பத்தி இவ்வளவு கிளாரிட்டியா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில பணம் அதிகமாக பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சேஃபா இருக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஏதாச்சும் மனைவிகள் தன்னோட கணவர் நைட்டு 12 மணிக்கு வராரு, 1 மணிக்கு வராரு, அவரை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும், ஐயோ நான் தூங்கிடுவேனே, ஐயோ நான் வேற பெட்ல இருந்து எந்திரிச்சு அந்த மனுஷனுக்கு போய் கதவை திறக்கணுமான்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணியே வைப்போம், யாருக்குமே தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண் திறந்து பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வீடியோவா இதை யோசிச்சுக்கோங்க. இந்த வீட்டுல நடந்தது என்னைக்கு வேணாலும் உங்களோட வீட்டுல நடக்கலாம். காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாட்டியும் சரி. இந்த இடத்துல 2 பைத்தியக்கார பசங்க கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கிறவர்கிட்ட போய் கொள்ளடிக்க நினைச்சிருக்காங்க. அவங்களால முக்கியமான சேஃபை திறக்க முடியல. வெறும் 1,60,000 ரூபாய்க்காக 2 பேர்த்த கொலை பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட எந்த காசுமே இல்லை, நம்ம வீட்டுல வந்து எவனா கொள்ளடிக்க போறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது அந்த கொள்ளடிக்கிறவனுக்கு தெரியாது. உங்ககிட்ட கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்லி கூட அவன் வீட்டுக்குள்ளார நுழைவான். உங்ககிட்ட எதுவும் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உங்களை கொல்லுவான். அதனால நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டியது உங்களோட கடமை. என்னைக்குமே கையில காசு நிறைய புரளும் போது அந்த வீட்டுல வந்து கிருஷ்ணாராவ மாதிரி பதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எவ்வளவு லெவலுக்கு கேஷ் அதிகமா வீட்டுக்குள்ளார வச்சிருக்கீங்களோ அந்த லெவலுக்கு பிரச்சனைகள் பெருசாகிக்கிட்டே போகும். கவர்மெண்ட்ல நம்ம பேங்க்ல போட்டு எல்லாத்தையுமே டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லா கோடிக்கணக்கில் காசையும் வீட்டுக்குள்ளார வச்சிருந்தா நம்ம உயிரே விட்டுருவோமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.